ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்கான டிஷ்ஷு, சிம்பிளாகவும் பண்ணிடலாம், அதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஜஸ்ட் இதுக்கு ஒரு பொரியல் எதுவுமே வேண்டாம், இதுவே திக்காக தான் இருக்குன்றதுனால ஒரு வெத்தலும் மோர் மிளகா ஊறுகாய் அப்படி இருந்தால் கூட போகிறது சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் தோரம்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. 3 பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கிறோம். தண்ணி கொட்டி குக்கரில் வேக வச்சுக்கிறோம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு பருப்பு நல்லா வேகட்டும். இனிமேல் நம்ம கருணக்கிழங்கை க்யூப்ஸாக டைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் கருணக்கிழங்கு கை அரிச்சுது அப்படின்னு சொன்னால் கையில் லைட்டாக நல்லெண்ணெய் தடவிட்டு கட் பண்ணலாம். பட் நம்ம ஸ்மால் குவான்டிட்டி தான் பண்ணுன்றதுனால பெரிய சிலை சாதாரணமாக கட் பண்ணிடலாம். நம்ம கருணக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கிழங்கு இல்லையா, மண் இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு போடலாம். எப்பயுமே மண் சட்டியில் இந்த மாதிரி மசியல் கீரைலாம் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், அப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுத்த உடனே ஒரு 4 காஞ்ச மிளகாய் உடைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் பருப்பெல்லாம். கடுகு வெடிச்சிடும் பாருங்கள், நல்லா புரிஞ்சிட்ருக்கு. ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கூடவே கருணக்கிழங்கையும் போட்டுடலாம். இல்லை காரம் மிளகாத்தூள் சாம்பார் பொடி எதுவும் போட போகிறது இல்லை. அதனால் மிளகாவும் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாய் தான் காரத்துக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் மிளகாய் தாராளமாக போட்டுக்கலாம். கூட உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு இது குக்கரில் பருப்பு நல்லா வெந்திருக்கு இல்லையா, பருப்பு நல்லா வெந்திருக்கு. அது கூட இந்த கருணக்கிழங்கு ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். ஏன்னா மண் சட்டிலே வேகணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியே வேக வைக்கலாம், கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு நம்ம குக்கரில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கருணக்கிழங்கை வேக வைக்கிறோம். இது கூடவே கொஞ்சம் புளி பேஸ்ட் போட்டுடலாம். நான் புளி பேஸ்ட் போடுவேன். சப்போஸ் நீங்கள் புளி ஊற வச்சு புளி தண்ணி போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஊற வச்சுட்டு திக்கான தண்ணியாக எடுத்துகிட்டு இந்த டைமில் கலந்துருங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு குக்கரில் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2 விசில் போகிறோங்க. விசில் ஃபுல்லாக அடங்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே எடுத்துடலாம். நம்ம 2 விசில் வந்தோடனே எடுத்துடலாம். இல்லை ரொம்ப காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். 2 விசில் வந்தோடனே பொறுமையாக எடுத்துடலாம். விசிலை தூக்கி விட்டுட்டு பாருங்கள், கருணக்கிழங்கு ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே மண் சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த சட்டி சூடாகிற வரைக்கும் அடுப்பில் வைக்க போகிறோம். நம்ம ஏன்னா மண் சட்டியில் எது போட்டாலும் ரொம்ப நேரத்துக்கு சூடு இருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சூடு இருக்கா, இது ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா கூட இந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், எவ்வளோ நேரம் கழிச்சோம் சூடு இருக்குது. அது மேலே மூடி ஓப்பன் பண்ணால் இந்த ஆவி வருது பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. மண் சட்டியில் பண்ணும்போது நல்ல வெந்தயம் பெருங்காயம் அதெல்லாம் போட்டு பண்ணுறதால நல்ல வாசனையாக இருக்கும். அது அவ்வளோதாங்க, கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெருசாக பொரியல்லாம் அதுவும் வேணாம், தொட்டுக்க ஒரு அப்பளமோ வெத்தலோ இருந்தால் போகிறோம். நான் இன்றைக்கி வெத்தலும் மோர் மிளகாவும் வச்சுருக்கேன். சூடான நெய் சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.